முதல் படத்துக்கே இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து கிடைக்கிறது வந்து எனக்கு மட்டும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லாமல் டீமுக்குமே இது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு நாங்கள் இது எதிர்பார்த்தது தான். ஏன்னா வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போதே நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணோம். எல்லாமே நம்ம இது பண்ணுறது வந்து ஒரு பெரிய பெஞ்ச்மார்க்காக வந்து இருக்கணும். ஸோ யாத்திசை வந்து இப்போ மட்டும் இல்லாமல் ஒரு ஒரு பெரிய டைலாக் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து படத்தில் வந்து அமைஞ்சிது. இன்ன வரைக்கும் நிறைய பேர் வந்து படம் வந்து தேட்டரில் பார்த்ததுக்கப்புறமா இப்போ ஓடிடியில் பார்க்கும்போது இன்ன வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க, இப்படி அதை வந்து தமிழ் வந்து பேசுனீங்கன்ட்டு. அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் எங்களால் வந்து ட்ராவல் பண்ண முடியுது அந்த லாங்குவேஜோட அப்படின்னு சொல்கிற ஒரு காரணம் வந்து அவ்வளோ ரிஹர்சல் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. ஓப்பனிங்கில் இந்த படத்தில் வந்து அரசியல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த மாதிரி வந்து எதுவுமே மாறாது, எங்களோட இச்சை ஒன்றுதான்ற மாதிரி இருக்கும். அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய ஆழமான ஒரு இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க நான் முதல் வாட்டி இந்த படம் பார்க்கும்போது நான் நடிச்சிருந்து நான் பார்த்தேன். எனக்கு அப்போ எதுவுமே ஃபீல் ஆகணும், நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, கொண்டாடணும். ஸோ அப்புறம் டீமோட ஃபேமிலியோட இப்படி போட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போலாம் தெரியல. நான் இந்த படத்தை வந்து அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஒரு 15 நாளுக்கு அப்புறம் நான் திருப்பி பார்க்குறேன் தேட்டரில் போயிட்டு. அப்போ எனக்கு வந்து ஹாய் சார். ஹாய், வணக்கம். ஃபஸ்ட்டு ஒரு கங்க்ராச்சுலேஷன் சொல்லிடலாம். யாத்திசை படம் மூலமாக ஒரு ஃபஸ்ட்டு படமே வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு அவார்ட் வின் பண்ணியிருக்கீங்க. அதுவும் நார்வே தமிழ் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு நியூ கமர் அவார்ட். இதை பற்றி நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். இது எனக்கு மட்டும் இல்லாமல் என்னோடய டீம் எல்லாருமே வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தாங்க. ஏன்னா வந்து ஒரு முதல் படத்துக்கே இப்படி ஒரு இன்டர்நேஷ்னல் அவார்டு வந்து கிடைக்கிறது வந்து எனக்கு மட்டும் ஒரு பெரிய மகிழ்ச்சி இல்லாமல் என்னோடய டீமுக்குமே இது வந்து ஒரு பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விஷயமாக அமைஞ்சது. ஸோ என்ன சொல்கிறது, இது எல்லாமே நாங்கள் வந்து ஆரம்பிக்கும் போதுலேருந்து இதெல்லாம் நாங்கள் பிளான் கரெக்டாக பண்ணோம். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணணும், ஜெயிச்சு எப்படியாவது ஒரு அவார்டு வாங்கிடணும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி கிடைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு புதுசான ஒரு சப்ஜெக்ட், ஒரு நியூ ஹீரோ உங்களை வச்சு எடுத்துருக்குறாங்க, புதுசான ஒரு காஸ்டிங் எல்லாமே. எந்த கான்ஃபிடென்ட்டில் இந்த படத்துக்குள்ளே ஃபஸ்ட்டு இறங்குனீங்க? இல்லை, அது என்னோட முதல் வந்து என்னோடய டைரக்டர் மேலே தான், தரணி ராசேந்திரன் மேலே தான். அவர் எந்த அளவுக்கு நம்ம மேலே கான்ஃபிடென்ட் வைக்கிறாரோ அது வந்து நம்மளுக்கு என்ன தோணுன்னா, இவ்வளோ பெரிய ஒரு பொசிஷனை நம்மளுக்கு ஒரு இடம் கிடைக்குது, லீடாக கிடைக்குதுன்னும் போது அவங்க நம்ம மேலே வைக்கிற நம்பிக்கை தான் நம்ம இன்னும் வந்து இந்த வேலையை நல்லா சிறப்பாக பண்ணணும்னு நம்மளுக்கு தோணும். ஸோ இந்த படம் நம்பிக்கை தான். கண்டிப்பாக வந்து டேரக்டர் சார் உங்களுக்கு சொல்லும் போதே அடிச்சிருப்பா, இது கண்டிப்பாக இவ்வளோ அவார்ட்ஸ் வின் பண்ணும். இப்போ கேள்விப்பட்டவருக்கு 20+ அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்குன்னு சொன்னாங்க. இவ்வளோ ரீச் இருக்குமா? வேர்ல்டு வைடு அதுவும் நிறைய பேர் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இன்னும் நிறைய பேர் ஓடிடிலாம் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு போயிருக்கா? நாங்கள் இது எதிர்பார்த்தது தான். நான் வேலை பார்க்க ஆரம்பிக்கும் போதே நாங்கள் ரொம்ப டீட்டெயிலாக ஒர்க் பண்ணோம். எல்லாமே நம்ம இது பண்ணுறது வந்து ஒரு பெரிய பெஞ்ச்மார்க்காக வந்து இருக்கணும். ஸோ யாத்திசை வந்து இப்போ மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு பெஞ்ச்மார்க்காக அமையணும். இந்த படம் வந்து அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா இந்த படத்தை பற்றி மக்கள் வந்து பேசணுன்ற ஒரு தாட் ப்ராசஸில் தான் நாங்கள் இந்த படத்தை வந்து நாங்கள் பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரிடே எல்லா ரிசர்ச் ஒர்க்கும் அப்படி தான், அதை சுற்றி தான் நடக்கும். எதுவுமே ரொம்ப சாதாரணமாக நாங்கள் வந்து ஈஸியாக வந்து போயிடலான்ற மாதிரி பண்ண மாட்டோம். நிறைய ரிஹர்சல்ஸ் நடக்கும். அப்புறம் வந்து காஸ்டியூம்லேயும் சரி, அதுக்கப்புறம் வந்து லாங்குவேஜ்லேயும் சரி, கேமரா ஒர்க்கில் எல்லாத்துலேயுமே வந்து தொடர்ந்து நாங்கள் வந்து அதை பற்றி ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். எவ்வளோ வந்து அழகாக பண்ண முடியும், எவ்வளோ வந்து சிறப்பாக பண்ண முடியும்னு சொல்லி நாங்கள் இது எல்லாமே ஒரு கால்குலேட் பண்ணி தான் நாங்கள் பண்ணோம். ஸோ கமர்ஷியலாகவும் இந்த படம் ஹிட் ஆகணும், அதுக்கப்புறம் வெளியில் படம் ரீச் ஆகணும். ஸோ நம்ம ஊரில் மட்டும் இல்லாமல் வெளியில் படம் பார்க்குறாங்க. ஒரு படம் வந்து இப்போ வந்து நார்வேல ரிலீஸ் ஆகுது, படம் வந்து பார்த்திங்கன்னா ஜப்பானில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ யார் எந்த உலகத்துலேருந்து எந்த மொழியில் பார்த்தாலும் நம்மளோட படத்தை வந்து கொண்டாடணும். அந்த ஒரு மைண்ட் செட்டில் தான் நாங்கள் படம் பண்ணோம். எல்லா இடத்துலையும் வந்து கொண்டாடப்பட்டது. இப்போது நார்வே தமிழ் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்லையும் அவார்டு வாங்கியது. இந்த படத்தில் ரொம்ப பெரிய பேசப்பட்ட ஒரு விஷயம்னா அதில் நீங்கள்லாம் பேசினக்கூடிய தமிழோட மொழி, அதை எப்படி முதல்ல கற்றுக்கிட்டீங்க? அது எப்படி கண்டிப்பாக நீங்கள் டெஸ்ட்டு போயிருப்பீங்க, எப்படி ப்ராக்டிஸ் எப்படி? கண்டிப்பாக டைலாக் வந்து ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக வந்து படத்தில் வந்து அமைஞ்சிது. இன்ன வரைக்கும் நிறைய பேர் வந்து படம் வந்து தேட்டரில் பார்த்ததுக்கப்புறமா இப்போ ஓடிடியில் பார்க்கும்போது இன்ன வரைக்கும் கேட்டுட்ருக்காங்க, எப்படி அந்த வந்து தமிழ் வந்து பேசுனீங்கன்ட்டு. இது முழுக்க ஒரு டைரக்டரோட ஐடியா தான் இது. ஸோ நம்ம படம் வந்து எப்படி வந்து
தனித்துவமாக தெரிய போகுது. இப்போ நிறைய பீரியட் படம் வந்து வந்துருச்சு. இதில் நம்ம படம் யாத்திசை வந்து எந்த அளவுக்கு வந்து தனியாக தெரிய போகுது, ஒரு காலம் கடந்து நிற்கணும் அப்படின்னா நம்ம ஒரு ஏதாவது ஒன்று புதுசாக ஒன்று பண்ணணுன்றது தான் அவரோட ஐடியா. ஸோ இது இப்படி போகும்போது அவர் முதல்ல சொன்னார், இந்த மாதிரி நம்ம ஒரு ஒரு சங்க காலத்து தமிழை வந்து நம்ம பேச போகிறோம், நிறைய கோவில் கல்வெட்டுலலாம் இருக்கும், அதை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார். ஓகே. சொல்லும் போது முதல்ல நம்மளுக்கு ஒரு பயம் இருக்கும், ஏன்னா அந்த லாங்குவேஜ் டோட்டலாக தமிழ் தான், ஆனால் நம்ம வேறு மாதிரி வந்து அது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும் பேசணுன்னும் போது முதல்ல கொஞ்சம் பயமாக இருந்தது. அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு டீம் இருந்தது ரிசர்ச் ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அதை என்ன பண்ணாங்கன்னா, அந்த தமிழை எங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ, நம்ம படத்தில் பார்த்தது வந்து பேசினது என்னெல்லாம் வேணுமோ அது ஒரு டீமுக்கு நம்ம கொடுத்து அவங்க வந்து ரிசர்ச் வந்து ஒர்க் பண்ணுவாங்க அந்த டைலாக்லாம் வந்து. ஸோ அப்படி போனது தான் அது. ஸோ அந்த மாதிரி ரிசர்ச் ஒர்க் முடிச்சுட்டு நார்மல் தமிழும் அந்த சங்க காலத்து தமிழும் வரும், ரெண்டுமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். முதல்ல நார்மல் தமிழை படித்து புரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம் வந்து அந்த சங்க காலத்து தமிழை வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எல்லாமே ரிஹர்சல் தான். எப்படியோ ஒரு இப்போ நம்ம ஒரு 5 சீன் 4 சீன் நம்ம பண்ணுறோம்னா முன்னாடியிலேருந்தே நான் வந்து ரிஹர்சல் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். கிட்டத்தட்ட ஒரு 3 மாதமாக எங்களுக்கு ரிஹர்சல் நடக்கும். 3 மாதம்? ஆமாம், ரிஹர்சல் நடக்கும். அதுக்குள்ளே வந்து ஃபைட்டு வெறும் வந்து இப்போது ப்ராக்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 மாதன்றது வந்து டைலாகுக்கும் ரிஹர்சல் நடக்கும், பேரலாக வந்து ஃபைட்டுக்குமே ரிஹர்சல் நடக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே ப்ராப்பராக ரிஹர்சல் பண்ணி தான் போகும். இனிஷியலாக அது வந்து கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ண அது ரொம்ப பிடிச்சிருந்தது எங்களுக்குமே. ஸோ இன்றைக்கி எல்லாருமே மக்கள் படம் பார்க்கும்போது என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னா, தேட்டர்லேயும் பார்த்துட்டு சொன்னது, ஓடிடியில் பார்த்துட்டு சொன்னது வந்து இது ரொம்ப அந்நிய மொழி மாதிரி இல்லை, தமிழ் தான். முதல்ல வந்து எங்களுக்கு வந்து ஏதோ புரியாத மாதிரி இருந்தது, அடுத்த ஒரு 10 நிமிஷத்தில் எங்களால் வந்து ட்ராவல் பண்ண முடியுது அந்த லாங்குவேஜோட அப்படின்னு சொல்கிற ஒரு காரணம் வந்து அவ்வளோ ரிஹர்சல் பண்ணியிருக்கோம் எல்லாருமே. ஸோ அது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக கனெக்ட் ஆயிருக்கு. சூப்பர் சார். இப்போது எல்லாரும் சொல்லாங்க, ஒரு படம் நம்ம ஒரு சப்ஜெக்ட் சொல்கிறாங்கன்னா ஆஸ் ஆக்டராவோ இல்லை யாருனாலுமே வந்து இதுக்கு நம்ம வந்து எதை வச்சு நம்ம போகலாம், அதாவது நீங்கள் வந்து இந்த படம் பார்த்து பண்ணலாம், இல்லை ஒரு எக்ஸாம்பிளாக நான் ஒரு மூவி எடுப்போம் ஒரு ரோல் மாடல் மாதிரி. இந்த மாதிரி யாத்திசை படத்துக்கு நீங்கள் எந்த படத்தை நீங்கள் ஏதாவது பார்த்தீங்க? ஏதாவது இல்லை, அது வந்து படமாக நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா டேரக்டர் வந்து என்ன சொன்னார்னா, நிறைய இலக்கியம் சார்ந்து நிறைய ரெஃபரன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு புக்கு படிக்கிறதுக்கு. புக் படிச்சிங்க உட்காந்து? ஆமாம், அவர் கொடுக்குற அந்த ஒரு ரெஃபரன்ஸ் இருக்கும், தனியாக ஒரு பேப்பரில் கொடுத்துருவாரு எல்லாமே. அவர் படித்ததை வச்சு அவர் ஒரு ரெஃபரன்ஸ் எடுத்து பேப்பரில் எழுதி, இந்த கேரக்டர் இப்படி தான் இருக்கணும், இது இப்படி தான் நடக்கணும், இதோட பாடி லாங்குவேஜ் இப்படி தான் இருக்கும். ஏன்னா அவங்க இப்போ எயினர்கள்ன்ற இனக்குழு வந்து இருந்திருக்காங்க, சங்க இலக்கியங்களில் வந்து இருந்திருக்காது பதிவுகளாக. ஸோ அவர் என்ன சொன்னார்னா, இது எல்லாமே ரெஃபரன்ஸஸ் இருக்குடா, ஸோ நான் வந்து இதெல்லாம் வச்சு உங்களுக்கு நான் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. அதை நம்ம படிக்கும் போதே அந்த அந்த ஒரு பாடி லாங்குவேஜ்லேருந்து எல்லாமே அவர் என்ன நினைக்கிறாருன்றது நம்மளுக்கு புரியும். அதுக்கப்புறம் நம்ம அதை தனியாக நம்ம ஒரு பிளான் பண்ணி எழுதி வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி டைலாகோட இதெல்லாம் எப்படி வாட்ச் பண்ணி நம்ம பண்ணோம். அதுக்கப்புறம் அவர்கிட்ட நான் போயிட்டு நடிச்சு காட்டுவேன், எதெல்லாம் வேணும் இதெல்லாம் வேணுன்றதை அவர் சொல்லுவார். ஸோ அங்கேருந்து ஃபில்டர் பண்ணி அந்த கேரக்டர் வந்து ரெடி ஆகும். ஸோ அந்த கொதின்ற கேரக்டர் வந்து அந்த டைலாக் போர்ஷன்லேருந்து, அவன் நடித்ததுலேருந்து, அவன் நடந்ததுலேருந்து, அவனோட பிஹேவியரன்ஸ்லேருந்து எல்லாமே வந்து டைரக்டர் சொன்னது தான். அதுக்கப்புறம் நம்ம அதில் எப்படி வார்ம் அப் பண்ணி கொண்டு போகிறோம், ஆடியன்ஸுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி பண்ண போகிறோன்றது வந்து நம்ம அதில் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறது தான். ஓப்பனிங்கில் இந்த படத்தில் வந்து அரசியல் வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துக்கும் அரசியலுக்கும் என்ன சம்மந்தம்? இப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி? இல்லை, இது கண்டிப்பாக அது வந்து ஆரம்பிக்கும் போது அது அதிகாரம் தான் எல்லாத்துக்கும் அடிப்படைன்ற மாதிரி வரும். ஸோ இப்போ எங்களோட அரசியல் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவாலிட்டி தான், எல்லாருமே சமம்ன்றது தான் நாங்கள் வந்து நினைக்கிறோம். அதே மாதிரி வந்து வார் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா முழுக்க நான் முதல் வாட்டி இந்த படம் பார்க்கும்போது நான் நடிச்சிருக்கேன், நான் பார்த்தேன், எனக்கு அப்போ எதுவுமே ஃபீல் ஆகலை, நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது, கொண்டாடணும். ஸோ அப்புறம் டீமோட ஃபேமிலியோட இப்படி உட்காந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அப்போல்லாம் தெரியல. நான் இந்த படத்தை வந்து அதுக்கப்புறம் ஒரு 15 நாளுக்கு அப்புறம் நான் படம் பார்க்குறேன் தேட்டரில் போயிட்டு. அப்போ எனக்கு வந்து ஃபைட் சீக்வன்ஸே எனக்கு ரொம்ப ரொம்ப ராவாக இருந்தது. எனக்கு அப்புறம் தான் தோணுச்சு, எனக்கு நம்ம வந்து எவ்வளோ போர், இப்படி என்ன சொல்கிறது, எவ்வளோ போர் நடக்கு, எவ்வளோ அந்த யாத்திசையில் வந்து நிறைய அந்த வாரில் நடக்கிற சண்டையை காமிச்சிருப்போம். ஒரு கட்டத்து மேலே எனக்கே நான் கால் பண்ணி சொன்னேன்னா, நம்ம ஒரு போரை எவ்வளோ கொடூரமாக நம்ம காட்டியிருக்கோம். ஸோ இதுலேருந்து என்ன நம்மளுக்கு தெரியுதுன்னா, போர் வந்து கொடூரத்தை தான் காட்டுது.
இங்க யார் ஜெயிக்கிறாங்களோ யார் தோக்குறாங்களோ அதுக்கு நடுவுல நடக்கிற அந்த அப்பாவி மக்கள் சாவுறாங்களே, அது வந்து எனக்கு வந்து இவ்வளவு மோசமா இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கிறானுங்க, அதுக்கு நடுவுல சாவுற அப்பாவி மக்கள் எவ்வளோ மோசமா செத்து போறாங்கன்றதுதான் எனக்கு தோணுச்சு. அப்பனா வந்து நம்ம வந்து என்ன காட்டியிருக்கோம் படத்துல அப்படின்னும் போது, நம்ம வந்து ஒரு அமைதியை தான் விரும்புகிறோம், எல்லாமே ஈக்குவலாக இருக்கணுன்றதுதான் நம்மளோட ஒரு தாட் ப்ராசஸ். இன்னொன்று வந்து பார்க்கும்போது இந்த போர் எவ்வளோ ஒரு கொடூரத்தை காட்டுதுன்றது தான் யாத்திசை மூலியமா வந்து என்னோட டைரக்டர் வந்து சொல்ல வந்தார். ஸோ படம் பார்த்துட்டு இனிஷியலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு 5வது வாட்டி 6வது வாட்டியே நான் என் படம் பார்க்கும்போது எங்களுக்கு என்ன தோணுதுன்னா, போர் ரொம்ப மோசமானது, அதால எவ்வளவு மக்கள் வந்து சாவறாங்கன்றது தான் எனக்கு வந்து புரிஞ்சு. இந்த படமும் அதை பேஸ் பண்ண நடுவுல இருக்கிற இந்த மக்கள் வந்து 2 பெரிய படைகளுக்கு நடுவுல இந்த ஒரு பக்கம் மாட்டணும் அப்படிங்கிற அதிகாரம் வந்து யார்கிட்ட வந்தாலுமே அது ஒரு பாயிண்ட்ல இருந்து அவங்க வந்து அதை எப்படி கொண்டு போறாங்கன்றது தான். இதுக்குள்ள ஒரு சின்ன அரசியல் இருக்குதான். இந்த படத்துல உங்களுக்கு பிடிச்ச டயலாக் என்ன சார்? ஒரு டயலாக் கண்டிப்பா எங்களுக்காக நீங்க சொல்லி ஆகணும், அந்த தமிழ்ல வந்து நாங்க இப்ப கேட்கணும். படத்துல வந்து ரொம்ப பிடிச்ச டயலாக் வந்து எனக்கு ஒரு குளத்து கரையில் வந்து ஒரு அந்த உட்காந்துட்டு இருப்பாங்க, அந்த தேவரடியால் உட்காந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கேரக்டர் வந்து பேசுவோம் அந்த பொண்ணுக்கிட்ட. அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் ஒரு பெரிய அரசியல் இருக்கும். யார் வந்து வந்து போனாலும் மாறுறது இந்த எதுவுமே மாறாது, எங்களோட இச்சை ஒன்றுதான்ற மாதிரி இருக்கும். அந்த டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது அதுக்குள்ள ஒரு பெரிய ஆழமான ஒரு அரசியல். ஈவன் படம் முழுக்க எல்லா ஒரு டயலாக்லயுமே ஏதோ ஒரு இது இருக்கதான் செஞ்சது. அந்த பர்டிகுலர் டைலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டைலாக். ஏன்னா அந்த கேரக்டரோட ஒரு பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து அந்த பர்டிகுலர் டைலாக்ல வந்து இருக்கும். ஸோ எனக்கு அது ரொம்ப பிடிச்ச டைலாக இருக்கும். ஃபர்ஸ்டே சார் சொல்லிட்டாங்களா அது வந்து யாத்திசை வந்து நம்ம 2 பார்ட்டா எடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்லிட்டாங்களா? ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்ல வந்து நீங்க வந்து கடைசி அந்த இறந்து போயிடுற மாதிரி காட்டுது. ஸோ நம்ம வந்து செகண்ட் பார்ட்ல இல்லை அப்படிங்கிறது வந்து முதலே தெரியுமா, இல்லை ஆஃப்டர் இதை நம்ம ஷூட் போயிட்டு இருக்கும்போது நமக்கு தெரியுமா செகண்ட் பார்ட் இருக்குது அப்படிங்கிறது? எப்படி? நாங்கள் முதல்ல இந்த பார்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணுன்றது தான் எங்களோட பிளான். அது பிளான்ல இல்லை. யாத்திசையே வந்து நாங்கள் வந்து 2013 ரோட்ல சும்மா நடந்து போகும்போது பேசினது. இது வந்து எங்களுக்கு கூட நியூஸ் வந்து ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிமா பண்றதா பிளான் இருந்தது. இப்போ இந்த யாத்திசை இப்போ இந்த வெற்றி வந்து நாங்கள் 2013 14 நாங்கள் ரோட்ல போகும்போது நடந்து பேசிட்டு போவோம், நம்ம இப்படி ஒரு படம் பண்ணோம். யாரு நீங்களும்? நான், என்னோட டைரக்டர் தரணி, மகேந்திரன். சொன்னீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? எல்லாமே பக்கத்துல என்னோட சீனியர்ஸ். அவங்க ஒரு 3 வருஷம் அண்ணா அப்படி சொல்லலாம். காலேஜ் ஒண்ணு படிச்சீங்க? இல்லை நாங்கள் எல்லாம் ஒரே ஏரியா பக்கத்துல. ஓகே ஓகே ஓகே. நான் வந்து ஒரு பக்கம் வந்து ஆக்டிங் அப்படின்ட்டு நான் ஆடிஷன் போயிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு பக்கம் படம் பண்ணுறதுக்கான வேலைகள் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி வந்து எல்லாருமே ஒன்று சொன்னோம், எல்லாமே லேர்ன் பண்ணது சொல்லி கொடுத்ததுன்னு நான் சொல்லலாம். ஸோ அதுலேருந்து இந்த படம் உருவாயிருக்கு. ஆமாம், அங்கேருந்து அப்படியே பேசினது தானே. இப்போ யாத்திசை நீங்கள் செகண்ட் பார்ட் வருமானு கேட்குறீங்களே, அது வந்து அப்படியே பிளான் போயிட்டு இருக்கு, கண்டிப்பாக வரும். ஆனால் இதுவுமே அப்படி இருந்து பேசினது தான். சின்னதாக ஒன்று பேசும்போது ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம பண்ணுவோம்ல, அது மாதிரி தான். யாத்திசை 2 கண்டிப்பாக வரும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், அதுக்கான வேலைகள் கொஞ்சம் நிறைய இருக்கு. அதனால அது போயிட்டு இருக்கு, அது ஒரு பக்கம் வேலைகள் போயிட்டு இருக்கு. கொதி வந்து இந்த மாதிரி வந்து அவர் வந்து கொல்லணுங்கிற ஒரு எண்ணத்துல போகும்போது யாருமே எதிர்பார்க்காத ஒரு மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து முடிச்சிருப்பாங்க. இப்படி ஆயிடுச்சு என்ன, ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவரை பேஸ் பண்ணியே அந்த கதை போகும். இதை வந்து எங்களால் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியல. கதை கேட்கும்போது நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ணிட்டீங்களா இல்லையா? இல்லை, அது கதைக்கு அது ரொம்ப நியாயமாக இருந்தது. இன்னொன்று வந்து இப்போ ஒரு போர் வீரன் சாகுறான் அப்படின்னா அவனோட உடல் மட்டும்தான் சாகுது, அவனோட ஐடியா வந்து சாவலை, அவனோட ஐடியாலஜி சாவலை. அவன் என்ன நினைக்கிறானோ அது அவன் தான் சாகுறான் தவிர்த்து அந்த ஐடியா வந்து அவனை சுற்றி இருக்க ஒரு 2000 பேரை வந்து திருப்பி வந்து கொண்டு வரும். அதனால வந்து ஒரு வீரன் சாகுறான் அப்படின்னா அது அவன் சாகுறதை தாண்டி அவனோட ஐடியா வந்து அவன் மற்ற ஒரு 1000 பேர் மனசுல வந்து விதையா மாறும். அந்த விதை தான் ஒரு நாளைக்கு வந்து திருப்பி வந்து அவனை மாதிரி ஒரு 1000 பேரை கூப்பிட்டு வரும். அது வந்து எனக்கு புரிஞ்சுது. அவரும் அதை சொன்ன போதே எனக்கு வந்து இந்த தேவை, கதைக்கு வந்து கொதியோட மரணம் தான் வந்து ஆரம்பன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால வந்து அது கடைசியில் அது ஒரு நல்ல ஃபீலாகவும் அது போய் மக்கள்கிட்ட வந்து டிஸ்டர்ப் ஆகும் தான் எனக்கு தோணுச்சு. நம்ம ஒரு படம் பார்க்கணும்னா அது ஏதோ ஒரு வகையில் வந்து நம்மளை போட்டு வந்து உழுக்கணும். அப்போ தான் அந்த படம் வந்து மக்கள் மனசு வந்து ஆழமாக பதியும். ஸோ இன்ன வரைக்கும் நிறைய பேர் வந்து கொதி வந்து செத்துருக்க கூடாதுன்னு வந்து சொல்லும் போது எனக்கு அப்பாடி நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஒருவேளை படத்துல கொதி ஜெயிச்சிருந்தாலுமே இந்த அளவுக்கு அந்த இம்பாக்ட் கேரக்டர் வந்து நின்றுருக்கு அப்படிங்கிற மாதிரி. கொதியோட மரணம் வந்து எல்லாரோட மனசையும் போட்டு உலுக்கி இருக்கு. அந்த படம் பார்த்துட்டு அவங்களால வந்து ஒரு 4 நாள் 3 நாள் வந்து தூங்க முடியலன்றது தான் வந்து எங்களோட வெற்றியே. நிறைய பேர் வந்து கால் பண்ணி பேசினாங்க. நிறைய வந்து இலங்கையில இருந்துலாம் நிறைய கால் வந்து படம் வந்து நல்லா இருக்கு, உங்களோட மரணம் எங்களால் ஏற்றுக்க முடியல அப்படின்ட்டு. அப்புறம் வந்து
நம்ம ஊர்ல இருந்து ஒருத்தர், பழனில இருந்து ஒருத்தர் கால் பண்ணி பேசினாரு. ரொம்ப ஃபீல் பண்ணாரு, இது வருத்தப்பட்டாரு. எல்லாமே தாண்டி சிவகார்த்திகேயன் சார் வந்து இது கண்டிப்பா. பெருசா ஆமா. பேசியிருந்தாங்க. யாத்திசைன்னு ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருந்தாங்க. ஆமா ஆமா. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? மக்களோட வரவேற்பை தாண்டி அதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து சிவகார்த்திகேயன் சார் கூட வந்து பேசியிருந்தாரு. அந்த படம் வந்து செம்மையாக வந்து அவங்க பிளான் பண்ணி வந்து பண்ணியிருக்காங்க. அந்த பசங்க கிட்ட மட்டும் இந்த பட்ஜெட் கொடுத்துருந்தீங்கன்னா இன்னும் வந்து பாகுபலியை விட பயங்கரமா பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதெல்லாம். ஏன்னா அவங்க அந்த மாதிரியான ஒரு பெரிய செலிபிரிட்டிலாம் வந்து படத்தை பற்றி பேசும்போது எங்களுக்குமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பரவாயில்லன்ட்டு அப்புறம் பர்சனலாக அவர் கால் பண்ணியுமே வந்து டேரக்டர்கிட்டலாம் பேசியிருக்காரு. படம் ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க, நடித்தவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க, அந்த பாடிலாம் ரெடி பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம், சாதாரணமான விஷயம் இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ எங்களுக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டீமுக்கே ஒரு பெரிய ஒரு ஒரு ஹாப்பியான ஒரு தருணங்கள் அதெல்லாம் வந்து டீமில். நீங்க யாத்திசை வந்து பாண்டியர்களின் வருகை அப்படின்னு போட்டு தான் ஆரம்பிச்சோம். அந்த டயத்துல வந்து பொன்னியின் செல்வனும் சோழர்களின் வருகை அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. ஏதாவது ஒரு நர்வஸ் இருந்திருக்குமா? ஐயோ நம்ம கரெக்டா பண்றோமா? இல்ல அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்ல பெரிய பட்டாளத்தை வச்சு ஒட்டுமொத்த தமிழ் சினிமாவே பண்ணது. நம்ம வந்து ஒரு சின்ன காஸ்டிங் வச்சு போயிட்டு இருக்கோம். ஆனா ஸ்கிரிப்டை வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சு போறோம். ஏதாவது அதை வந்து எப்படி ஃபீல் பண்ணீங்க? அந்த டயத்துல ரெண்டுமே இல்லை அது ஒரு 2 ராஜ்யமும் போரிடுற மாதிரி இருந்தது. இல்லை அது பயமாக எங்களுக்கு வந்து அந்த மாதிரி இல்லை. ஏன்னா நாங்கள் எங்களோட பாதையில் ரொம்ப தெளிவாக இருந்தோம். எங்களோட ஆடியன்ஸ் யாருன்றது நாங்கள் ரொம்ப தெளிவாக இருந்தோம். அது வந்து ஒரு பெரிய ஸ்டார் கேஸ்டிங், அவங்களாம் வந்து பெரிய லெஜெண்ட்ரி டைரக்டர் மணிரத்னம் சார், உள்ளே இருந்த ஜெயம் ரவி சாராக இருக்கட்டும், விக்ரம் சாராக இருக்கட்டும், எல்லாருமே ஒரு நம்ம பார்த்து ரசித்து வியந்த ஸ்டார்ஸ் எல்லாருமே அவங்க. எங்களுக்கு என்னென்னா பயம், அது பயம்னு சொல்ல முடியாது. எப்படியாவது நம்ம அது நின்றுணுன்ற ஒரு பதிவு இருக்கும்ல. ஒரு 15 வருஷம் அப்புறம் 10 வருஷம் அப்புறம் நம்ம வந்து இப்படி ஒரு திருப்பி யாத்திசைன்ற டாக் வரும்போது அந்த டைமில் எல்லா படமும் வந்தது, அந்த படமும் சேர்ந்து ஓடிச்சுன்றது ஒன்று இருக்குல்ல, அது வந்து மனசில் ஓடிட்டே இருந்தது. எல்லாருமே சொன்னாங்க ஆக்சுவலாக படம் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, யாத்திசை வந்து உண்மையாக ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னாங்க. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது. அது வந்து எங்களுக்கான ஆடியன்ஸ் நாங்கள் யாருன்னு முடிவு பண்ணி தான் நாங்கள் வந்து படம் வந்து ப்ரொடக்ஷன்லேயும் சரி எங்கள் டீம்லேயும் டார்கெட் ஆடியன்ஸ் வச்சு தான் நீங்க ரிலீஸ் போயிருக்கீங்க. படம் இன்னும் நல்லபடியாக எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட அதிகமான ஒரு வெற்றி அடைஞ்சிருக்கா? நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? நாங்கள் ரொம்ப எனக்கு வந்து நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அதை விட அதிகமாக தான் நாங்கள் வந்து. ஏன் கேட்குறேன்னா கிட்டத்தட்ட இந்த படம் ரிலீஸ் ஆகி 1 வருஷம் ஆயிடுச்சு. பட் இன்னும் வந்து கொண்டாட்டங்கள் வந்து தவறில்லைங்கிற மாதிரி தான் போயிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் நீங்களே வந்து உங்க இன்ஸ்டாகிராம்ல கீழே கேப்ஷன் போட்டிருக்கீங்க, தமிழ் சினிமா வந்து நல்ல படங்களை கொண்டாட தவறிதலைன்னு போட்டிருக்கீங்க. படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. படம் ரிலீஸ் ஆகி ஒரு 12வது நாள் நினைக்கிறேன், ஒரு திங்கக்கிழமை போல நான் நைட்டு வீட்டில் படுத்துட்டு இருந்தேன். எப்பவுமே முதல்ல அந்த 3 நாள் 4 நாள் பயம் இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சிருச்சு படம் ஓகே நல்லா போயிட்டு இருக்கு, சந்தோஷமா இருந்தது. நாங்களும் அப்படியே வேலை பார்த்துட்டே இருந்தோம், இந்த தேட்டரில் எப்படி போயிட்டு இருக்கு, ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. ஒரு நாள் திங்கக்கிழமை, அது நல்லா ஞாபகம் இருக்கு. எங்கள் அண்ணன் வந்து நான் படுத்துட்டு இருக்கும்போது உன் படம் ஹவுஸ்ஃபுல்ரா திங்கக்கிழமைனா, நான் சொன்னேன் யாராக இருந்தாலும் அது தோணும்ல, டே அது ஒழுங்கா பாரு, ஏன்னா அது திங்கக்கிழமை ஒரு நைட் ஷோ படம் ஹவுஸ்ஃபுல் ஆகுதுன்னா அது பெரிய பெரிய படங்களுக்கு தான் அது வந்து நடக்கும். அந்த மாதிரியான ஒரு விஷயம்லாம் நம்ம படம் நல்லா இருக்கு எல்லாம் ஓகே, எப்பவுமே தேர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே ஹவுஸ்ஃபுல்லு அதெல்லாம் வந்து தெரியும். ஏன்னா நாங்களும் வந்து படம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கோம்ல, வீக்கெண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அப்படிதான் அதே தான் பொழப்பா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ரோட்ல. சரி மண்டே ஹவுஸ்ஃபுல்லு நைட் ஷோன்னும் போது நான் முதல்ல ஒழுங்கா பாருன்னா பார்த்தா ஹவுஸ்ஃபுல்லு. என்னால் வந்து வீட்டில் வந்து தூங்க முடியல, எப்படியாவது தேட்டருக்கு போகணுன்ட்டு. இன்னும் படம் வந்து ஒரு 3/4 மணி நேரம் தான் விட போகிறாங்க. நான் அங்கேருந்து நானும் மகேந்திரன் எடிட்டரும் கிளம்பி தேட்டருக்கு போகிறோம், தேட்டருக்கு செட் போகிறோம். உண்மையிலே நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து என்னால் வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப எமோஷனலான ஒரு மூமெண்ட் அது. தேட்டருக்கு வந்து படம் உள்ளே ஓடிட்டு இருக்கு, நாங்கள் காதில் வச்சு கேட்குறோம், உள்ள சவுண்டு கேட்குது, நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணுறோம் நம்ம உள்ளே போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணுறோம். அப்புறம் தேட்டர்ஸில் இருக்கவங்களாம் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க. அந்த ஃபோரம் மாலில், கரெக்ட் ஃபோரம் மாலில் தான் அது. நானும் எடிட்டரும் காது கொடுத்து வெளில நின்றுட்டுருக்கோம், அந்த தேட்டரோட கதவுல நிற்கிறோம், சவுண்டு கேட்குது, படம் முடியுது. படம் முடிஞ்சு உள்ளே போகிறோம், எல்லாரும் அப்படியே நின்று அப்ளாஸ் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க. பார்த்தோன்னா அவங்களுக்கு செம்ம ஒரு, ஏன்னா கொதி வேற அங்கே இறந்துருப்பான், டக்குனு போனவங்களால வந்து ஒரு மாதிரி ஆயிட்டாங்க. அப்புறம் பாராட்டு நிறைய பேர் வந்து ரொம்ப ஜென்யூனாக மனசுல இருந்து பாராட்டினாங்க. இந்த மாதிரியான படங்களுக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோம், ரொம்ப செம்மையாக பண்ணியிருக்கீங்க,
அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் வந்து இப்போ இருக்கிற அந்த லுக்குக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாம இருக்கு ஃபர்ஸ்ட். ஆமா அது கண்டுபிடிச்சிட்டாங்களா இல்லையா? இல்லை ஃபர்ஸ்ட் இனிஷியலாக டக்குன்னு ஒருத்தரால் வந்து பார்த்த உடனே அதுக்கப்புறம் அவங்க ஒரு 5 நிமிஷமோ ஒரு 2 நிமிஷமும் அப்புறம் அவங்களால ரெகனைஸ் பண்ண முடியும். ஏன்னா இப்போ கூட ரீசெண்டாக இப்போ ஊருக்குலாம் போயிட்டு வரும்போது உடனே பார்த்து கண்டுபிடிக்கலாம்னா நம்ம ஒரு 2 நிமிஷம் அவங்க கிட்ட பேசுகிறோம் அப்படின்னா அவங்களால வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது நீங்கள் அந்த படத்தில் நடிச்சவர் தானே அப்படின்ட்டு. ஸோ யாத்திசை பற்றி ஒரு எக்ஸ்க்ளூசிவ் ஒரு அப்டேட்னா எங்களுக்காக நீங்கள் என்ன சொல்வீங்க? ரொம்ப முக்கியமான கேள்வி இது. யாத்திசை வந்து மே 10ஆம் தேதி வந்து தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ ரிலீஸ் ஆகுது. கிட்டத்தட்ட ஒரு 500 தேட்டரில் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் வந்து எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட். கண்டிப்பாக எல்லாருமே தெலுங்குலேயோ ஹிந்திலேயோ வந்து படம் பாருங்க. தேட்டரில் மிஸ் பண்ணுவாங்க எல்லாருமே போய். ஆமாம், ஹைதராபாத்லேயும் அதுக்கப்புறம் வந்து மும்பைலேயும் ரிலீஸ் ஆகுது. ஒரு 500 தேட்டரில் ரிலீஸ் ஆகுது, ரெண்டுமே சேர்ந்து. ஓகே, கண்டிப்பாக போய் பார்க்கலாம். சூப்பர் சார். ஸோ யாத்திசைக்கு அப்புறம் ஓப்பனிங்லேயே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு டெபியூட்டாக வந்து ஒரு 6 அடித்த மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ரோல் பண்ணிட்டீங்க. இதுக்கப்புறம் உங்களோட ஜேர்னியில் நீங்கள் எந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் சூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க? எது அப்கமிங்லாம் வந்துட்டுருக்கு? எல்லா ஜானரும் பண்ணணுன்னு தான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஏன்னா எல்லா நடிகர்களுக்கும் இந்த ஜானர் தான் நான் பண்ணணுன்ற மாதிரி ஒரு ஆசை வந்து இருந்தாலும் எல்லாருமே என்ன ட்ரை பண்ணுவாங்கன்னா எதையும் விட்டு வைக்கக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க எல்லாருமே. ஸோ எல்லா ஜானரும் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க. ஸோ ஆனால் அடுத்த ப்ராஜெக்ட் வந்து என்ன போயிட்டுருக்குன்னா ஒரு 6 வயசு குழந்தைக்கு ஒரு அப்பாவா ஓகே பிளான் போயிட்டுருக்கு. ஒரு ஃபீல் குட் மூவி அது. ஓகே, ஸோ வேலைகள் போயிட்டுருக்கு எல்லாமே. இன்னும் ஒரு அதிகபட்சமாக இன்னொரு 20 நாள் அப்டேட் வந்து வந்துடும். சூப்பர் சார்.